ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு சிப்ரோனிக் சிஆர்டிடி வந்துருக்கு. இதில் என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத பார்ப்போம். செட் ஆன் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா வீடியோ வருது, ஆடியோ வரல. வீடியோ வருது, ஆடியோ மட்டும் வரல. இப்போ ஆடியோ நம்ம ஸ்பீக்கர் போயிருக்கா, ஆடியோ வைஸ் போயிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப்பாக செக் பண்ணுவோம். இதில் ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நல்லாயிருக்கு. ரெண்டு ஸ்பீக்கருமே நல்லாயிருக்கு. நான் செக் பண்ணிட்டேன். நான் ஒரு கையில் செல்லை பிடிச்சிட்டு ஒரு கையில் செக் பண்ண முடியலை. இல்லைன்னா நான் செக் பண்ணுறதையும் கூட காமிச்சிருக்கலாம். அடுத்தது ஆடியோ வைஸை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல தான் ஆடியோ வைஸ் இருக்குது. அதை நம்ம காட்டிட்டோம். இதுதான் அந்த ஆடியோ ஐசி. இது நம்பர் பார்த்திங்கன்னா 2030 ஐசி போட்டிருக்காங்க. 2030 இந்த ஐசி நம்பர். நம்மக்கிட்ட வேறு ஐசி இருக்குது. இதை நம்ம அதை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ அந்த ஆடியோ ஐசி மாற்றியாச்சு. இதுதான் பழைய ஐசி. பழைய ஐசி நம்ம புது ஐசி போட்டாச்சு. இதை ஆன் பண்ணி பார்ப்போம். அடுத்தது என்ன ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆடியோ ஐசி மாற்றியாச்சு. ஆடியோ ஐசி மாற்றியாச்சு. இதில் நிறையா வேலை இருந்துச்சு. இதில் எப்படின்னா, ஆடியோ ஐசி மாற்றியும் ஆம்பியர் செக்ஷன் வேலை செஞ்சிச்சு. ஆனால் சவுண்டு வரல. அப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா, ப்ராசஸில் ஆடியோ இன்புட் ஆகுது, ஆனால் அவுட்புட் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஆம்பிளிஃபையர் ஐசிலேருந்து ஒரு ஜம்பர் போட்டு அங்கே இன்புட் லைனில் அடிச்சிருக்கிறோம். இப்போ நமக்கு ஆடியோ வந்துடும். நம்ம செட்டாப் பாக்ஸில் வால்யூமை கூட்டி குறைச்சிக்கலாம். ப்ராசஸ் ஃபால்ட்டுக்காக நம்ம ஐஸை மாற்ற வேண்டியதில்லை. ஆடியோ இன்புட் ஆகுது, அதுலேருந்து அவுட்புட் ஆகலை. அதனால் அதை நம்ம ஜம்பர் மூலமாக அடித்து டைரெக்டாக ஆடியோவை அந்த 2030 ஐசி கொடுத்துருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உன்னை விட மலரும் அழகில்